தரிசனம் உள்ளவன். ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 3ஆவது டைம் அவன் எழுதினான், ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவனை படிக்க வைக்கவே முடியாது. என் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தவன். ஐஏஎஸ்னுடைய மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேலே நின்றுட்டு சீட்டில் ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனால் 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ், ஆனால் அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டேய் நீ கவலையப்படாதடா, நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டில் படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளோ லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு, ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல்ல, கர்த்தர் பார்க்கிறாரு, நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல 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 அதே அவருடைய தகப்பனாருடைய தொழிலை இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான். பிளான் பண்ணான், திட்டம் போட்டான். அந்த பிஸ்னஸுக்கு நேராக தன்னுடைய மைண்டை செலுத்த ஆரம்பிச்சான். நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் 1 இயருக்கு 5 crores டர்ன் பண்ற அளவிற்கு ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு பெரியது, பெரியது, பெரியது. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டு, இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஓட்டத்துல கொஞ்சம் கூட தயக்கம் வைக்காம, என்னுடைய ஸ்பீடுல கொஞ்சம் கூட நான் லேட் ஆகாம, என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எது என் கையில கொடுக்குறீங்களோ அது எனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி உங்க கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதற்கு நேராக உங்க பிரயாணத்தை தொடருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஓடுனது நடக்காட்டாலும் என் ஆண்டவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உங்களுக்கு தந்தது பெஸ்ட், தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதுல நீங்க பெரிய வெற்றியை காண்பீங்க. அதுதான் உங்க தரிசனம், அதுதான் உங்க எதிர்காலம், அதுதான் உங்க வெற்றி.